இந்த உலகத்துல 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. அதாவது சில பைத்தியங்கள் என்ன செய்கிறது, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் அல்ல, அந்தி கிறிஸ்துவுக்கு பைத்தியங்கள், கிறிஸ்துவின் சபையை புரட்டுகிறவர்கள் இன்னைக்கு என்ன கிருபையின் உபதேசத்தை உபதேசிக்கிற இப்படிப்பட்ட நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள். பிலிப்பியர் 3:2 சொல்லப்பட்டது போல என்ன அப்படின்னா, இவர்கள் பின்மாறி நாய் கக்கினதை திரும்ப தின்பது போல இவர்கள் திரும்ப பாவத்திலே கழுவப்பட்ட பன்றி மீண்டுமாக என்னது சேற்றிலே உலண்டு அதிலே காணப்படுவது போல பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வந்த ஜனங்களை கிருபையின் உபதேசத்தினாலும் நிக்கோலா மதஸ்தாருடைய உபதேசத்தினாலும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், எப்படியும் வாழலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரித்து விட்டார். அதனாலே நாம் ஒரு நேர பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டு திரும்ப எப்படி வாழ்ந்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றி சபையெல்லாம் பாலாக்கி கொண்டிருக்கிற பாலாக்கும் அறிவிப்பு திரளாய் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்பாக திரளான கூட்டம் அங்கதான் போகுது. சத்தியம் பேசுற இடத்துக்கு ஜனங்கள் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னாங்க, பாவத்தையும் நீதியையும் நியாயத்தீர்ப்பையும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்துவாங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழியை சொல்லிக் கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேசுவாரு, அங்க தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். அதனால ஜனங்கள் என்ன அப்படின்னா, நம்மளோ என்ன செய்கிறோம், சபைக்கு வருகிறத நடிக்கிறோம், நம்ம சபைக்கு வருகிற பகுதியில் நடிக்கிறோம். ஆனா நம்ம இடத்துல அநேக அநியாயங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் இருக்குது. அதனால நம்ம சும்மா ஒரு சபைக்கு போவோம். எதுக்கு நம்ம சும்மா சபைக்கு போனோம்? சபைக்கு வர்றது எதற்காக உங்களுக்கு தெரியுமா? சபைக்கு எல்லாரும் போறது எதுக்காகனா, இந்த பூமியில கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட சபை எதுக்கு? பரலோகத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த பூமியில கிறிஸ்துவின் மேல கிறிஸ்துவுடைய முழு ரத்த சிந்தி சம்பாதித்த சபையை ஒழிய இதை ஆசீர்வதிக்கிறதற்கு இது பிளெஸிங் சென்டரும் கிடையாது, இல்ல இது வொர்ஷிப் சென்டரும் கிடையாது, இது டான்சிங் சென்டரும் கிடையாது, இது சிங்கிங் சென்டரும் கிடையாது, இது சும்மா என்னது களியாட்டு கூடமும் கிடையாது. இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முழு ரத்த சிந்தி சம்பாதித்த தேவனுடைய பரிசுத்தமுள்ள சபை. இதுல பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காக, சுவிசேஷத்துடைய வேலைக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிகாரப்படுத்தப்பட்ட பேதுரு என்கிற அப்போஸ்தலனாகிய மேய்ப்பனை போல அப்படிப்பட்ட கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்து 3000 5000 எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய பேதுருக்கள் எழும்புவதற்காக, யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தப்படுத்துகிறவர் எழும்புவதற்காக, தேவ பிள்ளையே ஞானஸ்நானம் பெற்ற பாவிகளாக இன்றைக்கு சபையிலே இன்றைக்கு நிற்கிறோம். இன்றைக்கு பிரசங்க பீடத்தில் இன்றைக்கு பாவத்தோடு கூட இன்றைக்கு நிற்கிறோம்.